பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார். ஆக்சுவலி எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. ஒரே ஃபீலிங் வந்து இன்றைக்கி அவர் இல்லையேங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அவர் வந்து மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பேட்டா பேட்டி ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க. இப்போ நிறையா படம் நடிக்கிறேன், விரைவில் அதற்கான அறிவிப்புலாம் வரும். 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறேன். சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அது மட்டும் இல்லை, படம் நடிக்கும்போது எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, அதுக்கு மனமார்ந்த நன்றி. இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்லா பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பயங்கர பிரபலமாக ஆவீங்க. ஃபேவரட்டான சிங்கர் அந்தோணிதாசன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். நமது ரஜினி கேங் திரைப்படத்தை வாழ்த்தி பேசுமாறு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஜினி கேங் இந்த ஒரு அற்புதமான படைப்பில் எனக்கும் ஒரு அற்புதமான பாடலை பாட வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் மதிப்புக்குரிய ஜோன்சன் ரூபர்ட் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். படத்தின் கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர் ரஜினி கிஷன் சாரை நான் அன்பை நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தயாரிப்பாளராக ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே அவருடைய பங்களிப்பு இருக்கிறத என்னால் உணர முடியுது. ஏன்னா நான் ரெக்கார்டிங் நடக்கும்போதே நான் பார்த்தேன், அங்கேயும் வந்து அவருடைய அர்ப்பணிப்பு இருந்துச்சு. அதனால் இதே சுறுசுறுப்போடு இன்னும் தமிழ் ரசிகர்கள், உலக ரசிகர்கள் எல்லார் மனசுலையும் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு வாழ்த்துறேன், வணங்குறேன். எங்களெல்லாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள், பத்திரிகை ஊடகத்துறையை சேர்ந்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். படத்தை பற்றி நல்லா எழுதுங்க, மக்கள்லாம் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். நடிகர்கள், பாடகர்கள் மற்றும் இயக்குனர் சார், தயாரிப்பு நிறுவனம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரஜினி கேங் குடும்பத்தில் நானும் ஒருவனாக இருக்கிறதுக்கு நன்றி. அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா வரணும், நிறைய ஆடியோ ரிலீஸுக்கு எல்லோருமே நல்லா இருக்கணும். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ சார். அண்ட் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து நமது ஃபேவரட்டான ஆக்டர் அஜய் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஓரிரு வார்த்தை. இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் காலை வணக்கம். மிஸ்ட்ரி என்டர்டெயின்மெண்ட் ப்ரொடியூசர், ஆக்டர் ரஜினி கிஷனுக்கு என்னோட பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் ஃபார் அ வண்டர்ஃபுல் சக்ஸஸ் ஆஃப் ரஜினி கேங். ரஜினி அந்த பேரே ஒரு பிராண்டு. கேங்கு, ரஜினி கேங் எப்படி இருக்குன்னு நீங்கள் 27th நவம்பர் கண்டிப்பாக பார்ப்பீங்க. முனிஷ்காந்த் அண்ணா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நமது திரைப்படத்தை வாழ்த்தி பேசுமாறு. பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக அவங்களுக்கும் வணக்கம். வந்து நான் டைரக்டருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா டைரக்டர் வந்து ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருக்கேன், இவர் பேய் ஒர்க்கு இவர். ஏன்னா இவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே நான் நினச்சேன், அவர் ஒரு சொற்பமான நாட்கள் கேட்டார், இதில் எப்படி இவ்வளோ சீன் நீங்கள் எடுத்துவீங்களா அண்ணே, நீங்கள் வாங்கண்ணே நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னாரு. ஆனால் வந்து அப்படின்னா நாட்கள் கம்மியே தவிர, ஆனால் கால் சீட்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். காலையில் ஆரம்பித்தார்னா நைட் 2 மணி வரைக்கும் தான் போகும். ஏன் அவர் பேய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, தூங்கவே மாட்டாப்புல. காலையில் வந்து அப்படி பார்த்திங்கன்னா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். 10 நாளில் 7 நாள் பார்த்திங்கன்னா நைட்டு அண்ட் டே, நைட் அண்ட் டேன்னு போகுது. நான் இவரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கூட அந்த ஒரு கண்ணசவோ அப்படியே ஒரு சோர்வோ அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உதவி இயக்குனர்களும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரியே சார் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, இது தயாரிப்பையும் பார்த்துக்கணும், நடிப்புலையும் ட்ராவல் பண்ணணும். அது ரொம்ப சிரமம் அப்படின்றத இவரை வச்சு தான் நான் பார்த்தேன். ஏன்னா ஏற்காட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இவருக்கு இப்போ ஒரு பெரிய லென்த்து டைலாக் இருந்துச்சு. அவருக்கு எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து எனக்கு க்ளோஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
எடுத்து முடிச்சோடனே நான் அந்த பெரிய டைலாக்கை நான் சொல்லி முடிச்சோடனே சூப்பர் சார் அப்படின்னு கை தட்டினார். பரவாயில்ல சார், தேங்க்யூ சார். இல்லை சார், பின்னாடி ஒரு போலீஸ் வண்டி போயிட்டே இருந்துச்சு, அது ரிட்டன் வந்துருமா என்னன்னு பயந்துருந்தேன். அதான் வச்சு நான் சூப்பர் சார் அப்படின்னேன். அது பெரிய விஷயம், ஏன்னா 2 இதுலேயும் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்ற போது. அதே மாதிரி நம்ம கூல் சுரேஷ் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. முறைமாமன் கேரக்டர், ஹீரோயின் மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கல்கி, மொட்டராஜேந்திரனே பெரிய ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இது வந்து ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும், ஒரு த்ரில்லர் அண்ட் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இருக்கும். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு நிறைவாக ஒரு படம் எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நம்புகிறோம். அதாவது மியூசிக் டைரக்டர் உண்மையிலேயே சூப்பர் சாங், 3 சாங்கு, அதுவும் அந்தோனிதாசன் இந்த பேய் குத்து சாங்கெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காரு. மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் 3 பாட்டும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவருக்கு பெரிய நன்றிகள். தேங்க்யூ. அவர் மாதிரி இன்ட்ரோ கொடுத்தா தான் நல்லா இருக்கும். வெந்து தணிந்தது காடு, கூல் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு பெரிய கைத்தட்டலோடு நம்முடைய கூல் சுரேஷன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், கைத்தட்ட ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் பேட்டா பேட்டி ப்ளீஸ் கொஞ்சம் கை தட்டிடுங்க. தேங்க்யூ. இந்த ரஜினி கேங் இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ அப்படி தான் டைரக்டர் சொல்லி என்னை கமிட் பண்ணார். ஸோ டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. சம்பளம் கொடுக்கும்போது ப்ரொடியூசர் ரஜினி கிஷன் சார் அவரும் அப்படி தான் சொன்னார், நீங்கள் தாங்க செகண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. இல்லை, நீங்கள் சிரிக்கிறது பார்த்து நான் ஏதோ பொய் சொல்ல நினைக்கிறீங்க. படம் பார்த்தீங்கன்னாக்க தெரியும், உண்மையிலேயே இந்த படத்தில் நான் செகண்ட் ஹீரோ. எனக்கு ஃபைட் இருக்குது, சாங் இருக்குது, நல்லா நிறையா காமெடி இருக்குது. படம் ஃபுல்லாக வருவேன், நல்லா ஜாலியாக பார்க்கலாம் படம். ஏன்னா நிறையா ரசிகர்கள் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நீங்கள் தேட்டர் வாசலே நின்று கத்திட்டே இருக்கீங்களாண்ணா, நீங்கள் எப்போ ஸ்க்ரீனில் வர போகிறீங்க, உங்களை பார்த்து நாங்கள் கத்தி விசில் அடித்து சந்தோஷம் பண்ணோன்னு. அந்த ரசிகர்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு தான் இந்த ரஜினி கேங். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் வரும். இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த கனா காணும் காலங்கள் ஜான் சாருக்கும், இயக்குனர் நிதிஷ் அவர்களுக்கும், தம்பி ஜெயன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த கனாக்காலம் காலங்கள் வெப் சீரிஸில் நடிக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இயக்குனர் ரமேஷ் பாரதி சார் அதுக்கு வந்து டைரக்டராக வந்தாங்க. அப்போது நான் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் ரமேஷ் சார் சொன்னாங்க, கூல், நான் வந்து ஃபஸ்ட் நாள் வந்து உங்களை கவனித்தேன், எனக்கு வந்து அப்போவே வந்து நீங்கள் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. நான் இவ்வளோ நாளாக நீங்கள் தேட்டரில் வந்து கத்திட்டு அப்படிலாம் போகிறத வச்சு, ஐயோ இவர் வந்து ரொம்ப ரகடான ஆள் போல், அடங்க மாட்டார் போல் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் கூட ஒர்க் பண்ணவும் தான் தெரிஞ்சுது, நீங்கள் உண்மையிலே ரொம்ப தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு சொன்னது மட்டும். ஏன்னா பல பேர் அதே மாதிரி சொல்லுவாங்களே, சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கணக்காலம் காலங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு ப்ராஜெக்டில் கமிட் ஆனோன்னா எனக்கு ஃபோன் பண்ணார். சார் தான் சம்பளம் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் ரஜினி கேங் படம் நடிக்கிறப்ப அப்போவும் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் ஒரு பெரிய கேரக்டரு, நீங்கள் தான் செகண்ட் ஹீரோ, நீங்கள் வந்து இதில் நடிக்கணும், சம்பளம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க. ரமேஷ் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் என்னோட வயசில் கம்மியாக தான் இருப்பீங்க, பாதம் தொட்டு வணங்குகிறேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஆடியோ ரிலீஸில் நான் ஏதோ ஒன்று குருட்டு வாக்கில் அப்படி இருப்பேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, ஏதோ இவன் ஓவராக பண்ணுறான் போல் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த ரஜினி கேங் படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-5 லட்ச ரூபா செலவு பண்ணி எதுக்கு பண்ணுறாங்க, இந்த படம் வந்து நல்லா வியாபாரம் ஆகணும், மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ப்ரொடியூசர் அவர்கள் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறாங்க. நான் வந்து நடிக்காத படத்துக்கே அந்த ஆட்டம் ஆடுவேன். நான் நடித்த படம் காலில் சலங்கை கட்டி விட்டால் எப்படி ஆடுவேன். இப்போ நிறையா பேருக்கு, இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கூல் சுரேஷ் வந்து நடிக்காத படத்துக்கே இவ்வளோ எஃபெக்ட் போடும்போது அவன் நடித்தாக்க நல்லா எஃபெக்ட் போடுறான் அப்படின்னு தெரிஞ்சதுனால இப்போ நிறையா படம் நடிக்கிறான். விரைவில் அதற்கான அறிவிப்புலாம் வரும். 3 படம் ஹீரோவாக நடிக்கிறேன். நாளைக்கு ஒரு படத்தோட டப்பிங் கூட போகிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அறிவிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ரசிகர்களுக்கும் ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசரோட பேர் தெரியும், ரஜினி கிஷன். இப்போது கௌரி கிஷன் அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க.
அவர் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருக்கிற பத்திரிகையாளர் நம்ம கார்த்திக் சார், நீங்கள் கடைசி ரோவில் உட்காந்து என்னை வாழ்த்துறதுக்காக வந்திருக்கீங்க. எனக்கு மனமார்ந்த நன்றி. நான் இங்கேருந்து அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இந்த இதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அது என்னன்னு தெரியலங்க, கிஷன்னு பேர் போட்டாலே என்ன அறியாமலே நானே அங்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் ரஜினி கிஷன், கௌரி கிஷன், நீங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க வேறு இவங்க வேறுன்னாங்க. வாழ்த்த வருகை தந்துள்ள பத்திரிகையாளர் கார்த்திக் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் கதாநாயகி, இருமா பேரை எழுதி வச்சேன், துவி விகா. துவி விகா, நான் துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் ஜோதிகா இருக்காங்க, மாளவிகா இருக்காங்க, கனகா இருக்காங்க, பூமிகா இருக்காங்க. இப்படி வரிசையில் இந்த துவி விகா அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்கன்னு. அவங்க தலையில் கை வச்சதை பார்த்தா பேர் மாற்றி சொல்லிட்டேனா? துவி விகா, துவி விகா, அந்த துவி விகா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு ஷாட்டில் வந்து திரும்பி என்னை இப்படி அடிக்கணும், அவங்க பேய் வந்ததுனால அடிக்கணும். 2-3 ரிஹர்சல் பார்த்தாங்க. அப்போ ரிஹர்சல் பார்க்குறப்போ நல்லா ஓங்கி ஓங்கி அடித்தாங்க. நான் மேடம்கிட்ட போய் சொன்னேன், அம்மா அப்படி அடிக்காதீங்கம்மா, நெஞ்சு வலிக்கிறத விட எனக்கு நிறையா முடி இருக்குது, முடியெல்லாம் பிச்சுக்கின்னு வந்துடுதுமா, அதுதாம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சரி சார், நான் இனிமேட்டு மெதுவாகவே அடிக்கிறேன் அப்படின்னா. டேரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னா கொப்ப மோளை ஓங்கி ஒரே அடி, இந்த செயின்லாம் பிச்சுக்கின்னு போயிடுச்சு. உண்மையிலே அப்போ அசன்லாம் போய் தேடணும் அந்த செயினை. அப்புறம் மறுபடியும் தேடி எடுத்தாச்சு. அந்த அளவுக்கு ஒர்க்கு மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நல்லா அது கரெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஒர்க்கு நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்கள? அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டு மறுநாள் கண்டினியூட்டி இருந்துச்சு. அப்புறம் போய் இங்கெல்லாம் சேவிங் பண்ணிட்டு தான் வந்து நடித்தேன். அப்புறம் நான் சும்மா இது ஒரு காமெடிக்காக ஏதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, உண்மையிலேயே என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், அவன் தான் ட்ரிம்மரை வச்சு சேவ் பண்ணி விட்டான். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து எஃபெக்ட் போட்டு அந்த அம்மா கூட பயந்து போய் இதில் நான் நடித்தேன். அது பார்க்குறவங்களுக்கு காமெடியாக கூட தெரியல, ஆனால் சீரியஸ் இது நடந்தது. ஸோ இவங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நான் ஒரு 200 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். 300 படத்துக்கு மேலே ஆடியோ ரிலீஸ் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன். இது வரைக்கும் அந்த 300 ஆடியோ ரிலீஸ் நிகழ்ச்சியில் வருத்தத்தோடு சொல்கிறேன்பா, பெண்கள் தான் கம்பேர் பண்ணி என்னை கூப்பிடுவாங்க. நீ என்னை இப்படி அவமானப்படுத்துவ நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது வந்து யாரோ ஒரு திட்டமிட்ட சதி தான். அது கூல் சுரேஷ் வந்து ஆடியோ ரிலீஸுக்கு வரான், அதனால் பெண்களை வந்து நான் சகோதரியாக தான் நினைக்கிறது. அவனை வந்து மேடைக்கு கூப்பிடும்போது கொஞ்சம் உஷாராக கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து பெண்களை கூப்பிடுவேனா ஆண்களை ப்ரொடியூசர் சொன்னாருங்களா, உங்களுக்கு 5 பவுன் செயின் வாங்கி தரலான்னு பார்த்தேன். அப்படி என்னை அவமானப்படுத்திய தம்பிக்கு பேர் என்ன, அவன் பேர் ஸ்ரீராம் கார்த்திகேயனுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதை ஏற்பாடு பண்ண பிஆர்ஓ சதீஷ் சாருக்கு நன்றி. அவரோட சதி வேலையா என்னன்றது தெரியல, அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க. ஏன்னு கேளுங்களேன், ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க, ஆனால் இங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார்பேட்டை, இந்த பக்கம் ஃபுல்லாக சைதாப்பேட்டை, அப்படி தனித்தனியாக தெரியுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா வெள்ளை 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 வெள்ளேன்னு இருக்கிறாங்க. இந்த பக்கம் தான் கண்ணங்கரெல்லாம் இல்லை மாநிறமாக இருக்காங்க, கலந்து இருக்கிறாங்க. அப்புறம் அது எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா. ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிக்கையாளர் இவர் கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி கிடுகிடுன்னு ஆகி போச்சு. ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று யதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு இல்லை, அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசுகிறது, அது ஏதோ ஆகிப்போச்சு. சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக பேசியிருந்தால் என்னையும் மன்னிச்சிருங்க. மன்னிக்குன்னு சொல்லக்கூடாது, வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும். எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்லா பிரபலமாக இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆகிற பயங்கர பிரபலமாக ஆவீங்க. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு. தண்ணியில் இருக்கும் மீன், நான் லெஜண்டோட ஃபேனு. கதாநாயகி மலையாள இண்டஸ்ட்ரி தொடர்ந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து கால் பதித்த நம்மளுடைய
பியூட்டிஃபுல் ஹீரோயின் நம்முடைய திவிகா அவர்களை உங்களுடைய பெரிய கைத்தட்டலோடு அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ண ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் பெரிய வணக்கம். அண்ட் நான் பேசிக்கலி ஐம் மலையாளி. நான் பேசுகிற தமிழில் ஏதாவது பிரச்சனை இருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. பிகாஸ் ஐம் நாட் தட் ஃப்ளூயன்ட் வித் தமிழ். இருந்தாலும் நான் பேசுவேன். பட் எனக்கு இதை ரெஸ்பெக்ட் சேர்த்து பேசுகிறது அது எனக்கு தெரியாது, எனக்கு கரெக்டாக அது வராது. ஸோ அதை முதல்ல நான் சொல்லிடுறேன். அண்ட் இன்னைக்கு இப்போ இங்கே இந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஃபுல்ஃபில்டான ஒரு மைண்டில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டைரக்டர் ரமேஷ் பாரதி சாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் என்னை இந்த கேரக்டர் அவங்க நம்பி கொடுத்தது இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இன்னொரு ஊர்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படத்தை ஒன்று பண்ணுறோம். அப்போ அவங்க அந்த லாங்குவேஜ் பேரியர் பார்க்காம, மேபி அந்த ஒரு கல்ச்சரல் பேரியரை கூட பார்க்காம அவங்க அதை வந்து என்ன பண்ண வச்சுருக்காங்க, விச் இஸ் அ கிரேட் டீல். என்னை நம்பி அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். 2 படங்களை தொடர்ந்து 3வது படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவர்களே உங்களுடைய பெரிய, ஏன்னா பேர்லேயே வந்து ரஜினி கேங்கன்னு சொல்லும் போதே ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு இல்லையா? ஸோ அவருடைய பேர் ரஜினி கிஷன். ஸோ அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோடு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தலாம். நம்முடைய திரைப்படத்தை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் நாங்கள் வந்து ஒரு ஜனவரி ஃபெப்ரவரியில் இந்த கதை கேதேன் ஆக்சுவலி 2025. ஸோ டைரக்டர் சார் கதை சொன்னார். அதோடு சேர்த்து ஒரு 3-4 கதை சொன்னார். அந்த நேரத்தில் எல்லா கதை நல்லா இருந்தது. பட் அவரே நான் கேட்டேன், சார் எந்த கதை எனக்கு ஆப்டாக இருக்கும்? ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணியிருக்கேன், செகண்ட் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வரணும், அதான் என்னோடய முயற்சி. நான் வந்து சும்மா ஒரு படம் பண்ணிவிட்டு வீட்டில் உட்கார மாதிரி என்னோட ஆம்பிஷன் இல்லை அந்த நேரத்தில். ஸோ திஸ் மை தேர்ட் ஃபிலிம். ஸோ அவர் சொன்ன, இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டான சப்ஜெக்ட், ப்ளஸ் பேசிக்லி இது வந்து காமெடி ஹாரர் சப்ஜெக்ட், அதனால் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். நாங்கள் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஆன் 7th July நாங்கள் ஃபஸ்ட்டு படம் ஸ்டார்ட் பண்ணும்போது நாங்கள் 9 o'clock பூஜை பண்ணிவிட்டு வி ஹேட் லொக்கேஷன் சேஞ்ச் அண்ட் 6 AM வரைக்கும் நாங்கள் ஷூட் பண்ணோம் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே. அவர் அப்படியே எனர்ஜி. ஒரு டேரக்டர்னால் பேசிக்லி நாங்கள் ஆர்டிஸ்ட்னால் நாங்கள் வந்து ஒரு 9 o'clockனா ஒரு 7 o'clock வந்து நாங்கள் மேக்கப் பண்ணி நாங்கள் கேரவேனில் உட்காந்துருவோம், எப்போ கூப்பிடுவாங்களோ நாங்கள் வி ஆர் ப்ரிப்பேர்ட். பட் அவருக்கு வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து 6 மணிக்கு வந்து எல்லாமே செட் ஆயிடுச்சா, ரெடி ஆயிடுச்சா எல்லாமே பார்த்துட்டு அவங்க எல்லாமே செட் பண்ணி திருப்பி நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் 9 o'clock எங்கள் டைம்னா 9 o'clock நாங்கள் போயிடுவோம். பட் அவர் வந்து 11 o'clock 12 o'clock வரைக்கும் உட்காந்து மீதியெல்லாம் நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னை ஏமாற்றிட்டார் ஆக்சுவலி. எனக்கு வந்து டைலாக்ஸே கொடுக்கல. எண்டு வரைக்கும் நான் கேட்குறேன், சார் எனக்கு டைலாக் கொடுங்க சார், எனக்கு தமிழ் கொஞ்சம் வீக்கு, எனக்கு டைலாக் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை அப்படியே அவர் ஏமாற்றிட்டார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் டைலாக்கே கொடுங்க, நான் எப்படி சார் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம்? அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து காமெடி படம், இது பேசிக்லி டைமிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் நிறையா காமெடி படம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்டோட வேலை பண்ணுறீங்க. முனிஷ்காந்த் சார் இருக்காங்க, மொட்டராஜன் சார் இருக்காங்க, கல்கி அண்ணா இருக்கார், கூல் சுரேஷ் இருக்கார். அங்கே அந்த நேரத்தில் வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் ஆகும் டைலாக்ஸ் வந்து. அந்த இதில் நீங்கள் உங்கள் டைலாக் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை விட்டு வெளில வரதுக்கு டைம் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் ரிலாக்ஸாக போங்க, நான் உங்களை வந்து பத்திரமா நான் பார்த்துக்கிறேன்னு. எல்லாமே நாங்கள் வந்து ஒரு டீமாக அவ்வளோ அமைஞ்சிச்சு எங்களுக்கு. அதான் ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா அதான் சொல்லார் எப்போவுமே, ஒரு டீமாக சாரி அப்பா பேர் சொன்னேன், நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுறேன். ஒரு டீமாக நாங்கள் வந்து அப்படியே ஜெல் ஆகிட்டோம். யாருமே வந்து ஒரு இது இல்லை எங்களுக்கு வந்து இவங்க வேறு யாரோ, அது ஒரு டீம் ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஜெல் ஆகிட்டோம் பேசிக்லி. இதுக்கு தான் சொன்னது பெண்களை வந்து காம்பேராக பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி ஃபீலிங்கான டைமில் டக்குன்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அந்த தம்பி ஆம்பளை பையனை போட்டு சாரி சார், ஏன்னா ஃபீல் பண்ணுறப்போ அந்த நேரம் எப்போவுமே சரி, நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆறுதலாக இருக்கிறது வந்து பெண்கள் தான். அது தங்கச்சியாவாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். அதுக்கு என் ஒய்ஃப் இருக்காங்க சார். இருக்காங்களா தங்கச்சி? சாரோட கண்ணில் தண்ணி வராமல் பார்த்துக்கணும். ஓகே ப்ரொசி.
பேசிக்லி நாங்கள் ஷூட் கூட பண்ணும்போது டியூரிங் ஆகஸ்ட், ஏன்னா எங்களுக்கு டெய்லி மழை 1 hour 2 hour எவ்ரிடே எங்களுக்கு வந்து மழை. அதை வந்து நான் பிளெஸ்ஸிங்காக எடுத்துட்டேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அதை வந்து அப்பா வந்து மேலேருந்து என்னை பிளெஸ் பண்ணுறாருன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அது. ஸோ ஐ ரியலி மிஸ் ஹிம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் அ லாட், தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் அண்ட் பிளெஸ்ஸிங் மீ. தேங்க்யூ. ஸோ அடுத்து நம்மளுடைய முக்கியமான கேப்டன், நம்மளுடைய மூவியோட கேப்டன், நம்மளுடைய படைப்பின் நாயகன் டைரக்டர் ரமேஷ் பாரதி சார் அவர்களே ஒரு பெரிய கைத்தட்டலோடு வாழ்த்தி மற்றும் நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரஜினி கேங் இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சாதாரண என்டர்டைன்மெண்ட் படம் தான். இதில் வந்து எல்லாமே இருக்கும். லைட்டாக ஒரு ஹாரர் மூடு இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி கரெக்டான ஒரு லைன் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குன்றது எங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஜோன்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், வேறு மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இவர் கூட ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நான் வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணல. ஒரு 3 ப்ராஜெக்ட் நான் இவர் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரொம்ப சின்சியரான ஒரு மியூசிக் டைரக்டர், ரொம்ப திறமையானவர். அவர்கிட்ட இருக்கிற டேலண்ட்டோட முக்கியமாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எந்த டைமில் வேணாலும் நம்ம ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். இந்த நேரத்தில் வந்து இந்த ரஜினி கேங் அப்படின்ற ஒரு டைட்டில் எதுக்கு வச்சோன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ரஜினின்ற டைட்டில் வந்து ஒரு வைப்ரேஷன், ஒரு பவர், அதுக்காக இதை வச்சிடலான்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபைனலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ட்ராவல்லையும், செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஹாரர் மூட்லேயும் இந்த படம் இருக்கும். இதுக்கு என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். ஏதாவது ஒரு ஜேர்னியாக இருந்தால், ஏதோ ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு ஹீரோ பேரோ, இல்லை ஒரு ஸ்டோரினா இல்லை ஒரு ஸ்டோரி சம்மந்தப்பட்ட ஒரு நேமோ, இல்லை ஏதோ ஒரு ஊர் சம்மந்தப்பட்டதுன்னா ஊர் சம்மந்தப்பட்டதாக வச்சுக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் அவருக்கு டைட்டில் நான் சொல்கிறேன் சார்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டைட்டில் நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இடையில வந்து என்னாச்சுன்னா, அவர் சார் வந்து கிஷன்ற பேர் வந்து ரஜினி கிஷன் அஃபிஷியலாக மாற்றினார். அப்போ தான் அந்த லீடு எடுத்து தான் நாங்களும் வந்து படத்தில் கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சோம். ஃபஸ்ட்டு அவருக்கு பேர் ரஜினி கிஷன் வச்சுருக்கிறதுனால கேரக்டர் பேர் ரஜினின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து அவரோட பேர் ரஜினி. ஸோ அதையும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஏன் அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேமே ஹீரோ பேர் வச்சுக்கலாம். ஹீரோ பேர் ரஜினின்னு வச்சதுனால ஸோ ரஜினியும் அந்த ட்ராவலில் அவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கேங். அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறது தான் இதனோட படத்தோட லைன். ஸோ அதனால் அதை ரஜினி கேங் அப்படின்னு டைட்டில் வச்சோம். இதில் வந்து எங்களுக்கு சாங்ஸில் வந்து ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருந்தார். நம்ம சோக்கு நட சுந்தரின்னு ஒரு சாங் பார்த்துருப்பீங்க. அது வந்து ஜிவி பிரகாஷ் சார் பாடியிருக்காரு. அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்தோனிதாசன் அண்ணன் வந்து பேய் கூத்து சாங் பாடியிருக்காரு. இந்த பேய் கூத்து சாங் வந்து ஸ்பெஷலாக நான் நவீனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த சாங் நாங்கள் பிளான் பண்ணும்போது இது எப்படி வரப்போகுது, மெயினாக கம்போசிங் ஒரு பக்கம் இருந்தாலும் லிரிக்காக இது எப்படி உட்கார போகுது அப்படின்னு ஒரு டவுட்டில் இருந்தோம். சரி ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். அவங்க ஃபஸ்ட்டு அனுப்பினோடனே ஒரு கரெக்ஷன் கூட அந்த சாங்கில் நடக்கலை. ஒன்லி வந்து வாய்ஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணோம், அண்ணனோட வாய்ஸை. மற்றபடி அதை சூப்பராக பண்ணி கொடுத்தேன். நவீன் வந்து உண்மையாகவே வந்து ஒரு நல்ல லிரிக் ரைட்டர். சீக்கிரமாக நீ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும். இதில் நானும் 2 சாங் எழுதியிருக்கேன். அதனால் அந்த லிரிக் ரைட்டரை பற்றி நான் ஏன் பேசுகிறேன்னா, அது எவ்வளோ எழுதியிருக்கான்றது ஒரு விஷயம் எனக்கு அதில் நிறைய பிடிக்கும். எனக்கு லிரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அதை எழுதி சொல்லிடுறேன். என்னப்பா அதை விடு, சும்மா ஜோன்ஸ் வந்து என்னை ஹம்மிங்லாம் பண்ண வச்சுட்டு அப்படி ஒரு பாட்டில், அதெல்லாம் கணக்கு வராது. அண்ட் எனக்கு ஸ்பெஷலாக வந்து அஜய் சார் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவார். என்ன ரொம்ப வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் அவர். இந்த டைமில் இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார். அது போக மற்ற ப்ராஜெக்டில் நடித்தா எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் முக்கியமான விஷயங்கள் இல்லை. படம் நல்லாயிருக்கும்னு நான் உறுதியாக சொல்கிறேன். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக தியேட்டரில் வரும். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவனும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் அதில்.
அதனால தான் விழுந்து செய்தியா. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்து இறுதி ஸோ எல்லாருமே வந்து இருக்கையில் அமர்ந்தீங்கன்னா அழகாக நம்மளுடைய இசைத்தட்டை வெளியிட்டு நம்மளுடைய இந்த ஈவெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கைத்தட்டலோடு நம்மளுடைய ரஜினி கேங் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைய அனைவரின் சார்பாக வாழ்த்துகிறோம்.